தரங்கிட்டு இருக்கான் இவ்வளோ இதை பேச போகிறான் போடு ஒரு அண்டை போகும்போது ஆர்வம் வந்துடாண்டா இல்லடா அது என்னடா இது அதான் நான் பார்த்தேன் நான் இன்னும் கண்டு நான் இன்னும் தான் மாற வலிக்கிறேன் அதுல விட்டுறாண்டா என்னோட ஒரு கோவம் இல்லையோ நான் வீட்டை போய் எத்தனை நாள் உனக்கு தெரியுமோ என்ன என்னடா இங்க நான் அடி வாங்கி ஒரு பக்கம் இங்க சொக்க வீங்கி போச்சு என்னடாவோ ஏன் அடி வந்து சரி நேற்றுக்கு எங்க போகணும் நான் ஓ அவருக்கு இப்படி தெரியாத நான் எனக்கு இவ்வளோ அலுவல் இருக்கேன் புரோக்கர் அலுவல் இந்த அலுவல் அந்த அலுவல் தெரியும் நான் வந்து நீ போனால் போங்க உண்டா நீங்க போயிட்டு வாங்க உண்டாப்பா ஏன் இதுல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல போடுறீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல ஏனடா போடுறீங்க இங்க எனக்கு நேற்று நீ போட்ட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு தன்னை கூட்டி கொண்டு போயிலாம எனக்கு அடிச்சு திரட்டி விடுடா ஐயோ செய்யறேன் செஞ்சு போட்டுட்டு அது எந்த விருப்பம் தெரியும் அது உங்களோட குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வர எனக்கு உதவி பற்றி தேவையும் இல்லை தெரியும் நீ அதை பற்றி இது கூடாது தெரியும் நான் இது எந்த வேற இதுதான் யாரும் குடும்பம் பிரிஞ்சாலும் விட்டாலும் அதுல ஒரு திருள் இருக்கு தம்பி எந்த குடும்பம் பிரிகிறதுல உங்களுக்கு என்ன திருள் இருக்கு உங்களுக்கு அது உங்க குடும்பம் மட்டும் நான் செய்வேன் நான் வாட்ஸ்அப்ல போடுவேன் ஸ்டேட்டஸ்ல போடுவேன் அது உனக்கு என்ன பிரச்சனை அடே உன்னோட காசு இருக்குடாப்பா நீ போவாய் கூட்டி கொண்டு போவாய் உண்ட மேன்சியை கூட்டி கொண்டு போவாய் எங்கே இருந்தாலும் போவாய் வருவாய் அவளுக்கு நல்ல சாரி எடுத்து கொடுத்தால் இந்த மேன்சிக்கு சாரி எடுத்துட்டு அங்க வாட்ஸ்அப்ல போட்டோ பிடிச்சி போடுறாய் இதுக்குள்ள எந்த மேசி பார்த்து போட்டு என்ன செய்யறாள் என்ன அவர் அங்க எடுத்து கொடுக்குறாரு எந்த புருஷன் நீங்க என்ன எடுத்து தந்தீங்கன்னு சண்டை பிடிக்கிறீங்க எடுத்து கூட எல்லாம் எடுத்து கொடுக்கத்தானே வேணும் அவள் கேட்கிற எல்லாம் எடுத்து கொடுக்க அப்புறம் இதுக்கு நீ ஆம்பளையா இருக்கிற இல்லடா நீங்கள் அந்த கார மாதிரி இருக்கீங்கவா நீ உண்ட காசுல எடுத்து கொடுக்குற மாதிரி இல்ல உண்ட காசு அடே எனக்கு மாமா இருக்கு வெளிநாடுல மற்ற இந்த மச்சான் இருக்காங்க சுவிஸ்ல எத்தனை பேர் எனக்கு இருக்காங்க ஒரு காலம் ஒன்று சொல்லி விட்டா கிலோல வரும் உனக்கு கிலோல வரும் இங்க அன்றாடம் வாழ்க்கையில நாங்கள் வேலைக்கு போனால் 2500 ரூபாய் சம்பளம் அது விளங்கில அந்த 2500 ரூபாய் சம்பளத்துல நான் வீட்டை கொண்டு வந்து கொடுக்குறதோ இல்லாட்டி அங்க சாரிய வேண்டி கொடுக்குறதோ ஒரு நாள் செலவுக்கு 2500 ரூபாய் காணும் நீ சொல்லு அடே அது எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நாளைக்கு 4000 ஐயாயிரம் சில அது சரி உனக்கு என்னடா உனக்கு அங்க மாமனார் கலவண்டா கிலோல எனக்கு அப்ப நீ என்ன செய்வாய் இப்படி உழையுங்க வந்தா நீங்கள் உழையுங்க நீ வேலைக்கு போறீங்க இல்ல கஷ்டப்பட்டு வேலை செய்யறியோ அவங்க என்ன ஒன்றும் வேற ஒண்ணு செய்ய வேண்டாம் காசு அனுப்புறாங்க முதல்ல அவங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு முதல்ல கொடுக்கணும் என்ன சோம்பரி ஆக்கி வச்சுக்காங்க என்ன முந்தி நான் நெல்லி செல்லும் இப்போ அவங்க காசு அனுப்ப திண்டு பேர் என்ன உடம்பு வச்சுக்கிறாங்க நாங்க சண்டை பிடிக்கிறது இப்படி பார்த்துட்டு போறாங்க அது மனுஷன் இதுகள் அப்படித்தான் விளங்கியது மனுஷன் இதுல அப்படித்தான் முந்த நாள் என்ன செஞ்ச நீ இப்ப என்னத்துக்கு என்ன பேசுற எரிச்ச குணம் வசதியா இருக்கு எரிச்சல் குணம் இல்லையாப்பா என்ன பிரச்சனை என்றால் ஐயோ உங்கள்ட்ட பெரிய தொல்லையா இருக்கு எரிச்சல் குணம் இல்லையாப்பா நீ முந்த நாள் என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச உண்ட மனுஷிக்கு ஐபோனை வேண்டி கொடுத்து விட்டாய் தெரியும் ஐபோன் ஆசைப்பட்டா கொடுத்துட்டாய் சரி ஐபோன் வேண்டி கொடுத்த நீ அதை ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டாய் முந்த நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு தலையில அடிச்ச வடி என்ன ஐபோன் பண்ணித்தான் விலங்கில என்ன சிரிப்பு காசுடா அது சரி இந்த போன கேமரா வைப்பேன் இந்த போன்ல இதே உடைஞ்சி போயிருக்கு இங்க ஒரு டப்பா போன் அது இப்ப இது இது எடுத்து இப்ப ஒரு 8 வருஷம் பேரு இந்த போன் கூட மாத்துறதுக்கு காசு இல்லாம இருக்கிறேன் இப்படி கூட வீட்டுல வச்சு விளையாடுது இல்லடா அது சரி எங்கடாப்பா உங்களுக்கு எங்கடா கஷ்டம் இல்லாம எங்க போகுது உங்களுக்கு நீங்கள் உழைக்க வேண்டியது உழைக்கிறதும் இல்லை அங்க மாமனார் காசு அனுப்புற வேண்டியது அவற்ற காசுல ஐபோனை வேண்ட வேண்டியது சரி இது விழுக்கிறா நீ என்னடா போய் கோவிக்கிறேன் நீ இவ்வளவு என்ன
இடம் தாரி பொடிய மாதிரி இருக்க இப்பயும் நல்ல வடியா இருக்க உன்னை பார்க்கத்தான் வெளிநாட்டுக்கார மாதிரி இருக்க வா உனக்கு என்ன போகணும் கொக்கோ கோலா குடிக்க போறியா குடிக்க போறியா உண்ட மாமன் எனக்கு வேணாம் ஸ்பெஷல் குடிக்க போறியா ஒன்றும் தேவையில்லை கடை போவோம் ஒன்றும் தேவையில்லை முதல்ல இந்த போனுக்கு சேர்த்து செய்யறாங்க நான் அது அது எல்லாத்தையும் பெருசா எடுக்காது இதுல இது வந்து எனக்கு ஒரு டைம் பாஸ் அது சரி உனக்கு என்ன நீ சரி நான் போய் நீ இவ்வளவு சமாளிக்கணும் நான் மிரட்ட போயிட்டு எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீ போய்க்காது வா அடே என்ன ஸ்பெஷல் ஐயோ நான் பேசாம இந்த திரும்ப இந்த அங்க மனுஷன் என் கூட்டி கொண்டு போய் ஸ்பெஷலா குடிச்சிட்டு ஒரு ஸ்டேட்டஸ்ல எடுத்து போட்டோ போடு இன்றைக்கு ஸ்பெஷல் குடிச்சு நாங்கள் இப்படி இப்படி போடுது எப்படி இன்றைக்கு சண்டே ஸ்பெஷல் அப்படி ஸ்டேட்டஸ்ல இப்படி செல்ஃபி எடுத்துட்டு போட்டு அப்பதான் முழு பேர் குடும்பம் வந்து பிரி நல்ல குடும்பத்துக்கு சண்டையில் நாங்க அப்பதான் வேலி ஒட்டி பாக்குறோம் வேலி ஒட்டி பாக்குறோம் அப்படி இன்னொரு சண்டை உங்களை விட்டு நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்காங்க பக்கத்து வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னா டப்புன்னு வேலியை இப்படி ஒழிச்சு நின்று பார்க்க வேண்டியது ஏஞ்சுதான் என்ன அப்படி பார்க்க சண்டை பிடிக்க நானே அடே எப்படி அம்மா சொல்றாலும் சண்டை பிடிக்க உப்பு எல்லாம் போடுச்சு உப்பு போட்டா இன்னும் சண்டை கூடுமா நல்ல கதை அதிகம் இருக்க செய்து பார்க்க போறேன் உப்ப போட்டு பாப்போம் இப்ப நான் எங்களுக்கு சண்டை உப்ப போட போறேன் இப்ப போட்டு பார்க்க போறேன் கிடைக்க போறீங்க இல்ல நான் அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்ப இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு அப்ப பிளான் பண்ணியாச்சு நான் இருந்து பார்க்க போறேன் சரி உப்ப அடுப்புக்க போட்டு சட்டை சட்டை படப்படா குடும்பத்துக்கு கடவுள் நான் ஓடி வந்தப்ப தான் எனக்கு நான் பெற போறேன்னா வீட்டுல ஏதாவது பிரச்சனை எந்த மனசுக்கு எனக்கும் ஏதாவது பிரச்சனை என்றால் நேரா கத்தி எடுத்துக்கொண்டு வந்து தலையை வெட்டையில அப்ப வேற அப்ப தெரியும் உப்பு போடுவே என்ன போடுவாயாண்டு வெட்டி போடுவேன் போல வெட்டி போடுவாங்க வெட்டுவேன் நான் வெட்டுவேன் சரி 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 எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் பொறுமிட்டேன் ஒன்றும் தேவையில்லை என்ன போறான் இன்றைக்கு பிடிச்சாச்சு இன்றைக்கு இது இருக்கிற உப்பு 1 கிலோ உப்பு இருந்தாலும் வேண்டி வச்சு அவளுக்கு விளையாட்டு காட்டுதான் இப்போ இப்படி போட்டு ஒரு 4 பேர் அந்த சண்டையை பிடிக்கட்டுமாக்க எனக்கு என்ன எனக்கு என்ன போப்பேன் அவன் வீடு வந்து ஆடி நான் வந்து கத்தி கதையெல்லாம் கேட்குறேன் அதான் பயமாக இருக்குது செய்தாலும் செய்து விட்டுறான் இதுக்கும் பார்ப்போம் என்ன நடக்குது அன்றைக்கு பொழுதோட தெரியும் 4 பேர் என்ன செய்யணும் சண்டை பிடிக்கணும் போட்டான் சரி நான் நம்ம கடைக்கு போவோம்